வெல்கம் டு நம்ம ப்ராடக்ட் ரிவ்யூ. இந்த சேனலில் ஒரு ஆனஸ்டான ரிவ்யூ மட்டும்தான் ஷேர் பண்ண போகிறேன். என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா டெடி பார் பேபி பாத்திங் சோப் பற்றி ஒரு ஆனஸ்டான ரிவ்யூ ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த சோப் யூஸ் பண்ணினா பேபி ஸ்கின் ஃபேர் ஆகும்னு ரொம்ப பேர் சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் எங்கே யூடியூப்பில் நீங்கள் டெடி பார் சோப் வந்து நீங்கள் சர்ச் பண்ணாலும் என்ன சொல்லுவாங்கன்னா, பேபி ஸ்கின் வந்து நாங்கள் யூஸ் பண்ணுவோம் 1 மந்த்லேயே வந்து ஃபேர் ஆகிடுச்சுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ அது உண்மையான்னு பார்த்தாங்கன்னா அது உண்மை இல்லை. ஸோ இந்த வீடியோ ஃபேர்னஸ் மித்தை கிளியர் பண்ண மட்டும்தான். ஸோ இந்த சோப், இந்த டெடி பார் பாத்திங் சோப் நிறைய பீடியாட்ரிஷியன் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க. ஏன் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்கன்னா, பேபி ஸ்கின் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். ஸோ இந்த சோப் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் சூட்டபிளான ஒரு சோப். ஸோ ஃபஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னா, இந்த சோப் பேபி ஸ்கின் ஃபேர் பண்ணாது. எந்த சோப்பும் ஸ்கின் கலர் சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ நம்ம குழந்தைங்க பிறந்த உடனே பார்த்திங்கன்னா ஒன்று பிங்க் கலரில் இல்லைனா ரெட் கலரில் தான் இருப்பாங்க. அவங்க ஸ்கின் செட்டில் ஆகணும்னா நியர்லி 1 இயர் ஆர் சம்டைம்ஸ் வந்து 2 இயர்ஸ் கூட ஆகும். ஸோ ஒரு டைம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா அன்இவன் ஸ்கின் டோனாக இருக்கும், இல்லைனா கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து ரிஃப்ளெக்ட் இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போது சம்மர் சீசன் இருக்குது, வின்டர் சீசன் இருக்குது. ஸோ சம்மர் சீசன் வந்து பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் இந்த கலர் வந்து வேறு மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும், அண்ட் வின்டரில் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். ஸோ ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த ஸ்கின் வந்து செட்டில் ஆகலை. அது ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். ஸ்கின் வந்து செட்டில் ஆகலை, போக 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 தான் ஒரு 1 இயர் எடுத்துக்கும் செட்டில் ஆகிறதுக்கு. ஸோ பேபி ஸ்கின் எப்படி டிசைட் ஆகுதுன்னா, ஜெனட்டிக்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் ஸ்கின் டோனை பேஸ் பண்ணி மட்டும்தான் இருக்குது. ஸோ ஒன்று புரிஞ்சுக்கோங்க, சோப் யூஸ் பண்ணினா ஸ்கின் கிளியராக ஹெல்த்தியாக இருக்கும், ஃபேர் ஆகாது. அதை ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். ஆக்சுவலாக இந்த சோப் என்ன பண்ணும்னு பார்த்தீங்கன்னா மைல்டாக இருக்கும். இந்த சோப் ரொம்ப நல்ல சோப் தான், மைல்டாக இருக்கும். பேபி ஸ்கின் ட்ரை பண்ணாது, ஒரு ஜென்டில் ஒரு கிளென்சிங் வந்து உங்களுக்கு கொடுக்கும். சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு மோஸ்ட் சூட்டபிள். ஸோ இது க்ளீன் அண்ட் கிளியர் பண்ண மட்டும்தான் ஹெல்ப் பண்ணும், கலர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு இல்லை. இந்த சோப் தாராளமாக நீங்கள் பேபிக்கு யூஸ் பண்ணலாம். நியூபார்னுக்கும் இன்ஃபேன்ட்க்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நீங்கள் பெட்டர் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி எந்த சோப் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் நீங்கள் டாக்டர்கிட்ட, ஓகேங்களா, டாக்டர்கிட்ட கேட்டுட்டு நீங்கள் யூஸ் பண்ணுறது மச் பெட்டர். இந்த டெடி பார் சோப்போட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 170 ஒரு 200 கிட்ட இருக்கும். ஸோ ஒரு ஸ்டோர் பேஸ் பண்ணி இருக்கும், ஒரு லோக்கல் ஸ்டோரில் ஒரு ஸ்டோரில் பேஸ் பண்ணி இருக்கும். நீங்கள் ஆன்லைனில் கூட உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ சிம்பிளாக சொல்லணுன்னா இது ரொம்ப நல்ல சோப், ஜென்டில் அண்ட் சேஃப் சோப், அண்ட் ஃபேர்னஸ்க்கு உங்களுக்கு ப்ராமிஸ் கொடுக்காது. ஸோ ஃபேர்னஸ்ஸுக்காக இந்த சோப்பை வாங்காதீங்க. ஓகே, நம்ம குழந்தை வந்து பார்த்திங்கன்னா, ஓகே, நம்ம குழந்தை நம்மளுக்கு தான் அழகு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சோப்பு யூஸ் பண்ணால் பேபி ஹெல்த்தியாக இருக்குதா, அந்த பேபி ஸ்கின்னுக்கு எதுவுமே ரேஷஸ்லாம் வரலையா அப்படின்னு அதை யோசிச்சுட்டு நீங்கள் குழந்தைக்கு யூஸ் பண்ணால் போதும். ஃபேர்னஸ்ன்னு மைண்டில் வச்சுட்டு இந்த சோப்பை யூஸ் பண்ணாதீங்க. ஆனஸ்ட்டாக சொல்லணும்னா ஃபேர்னஸ்க்கு சோப் யூஸ் பண்ணவே வேண்டாம். இந்த வீடியோ அவேர்னஸ் பர்பஸ்க்கு மட்டும்தான். எல்லா பேபியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வகையில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ பீடியாட்ரிஷியன் அட்வைஸ் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஒரு சோப் யூஸ் பண்ணுறீங்கன்னா அகெயின் சொல்கிறேன், நீங்கள் வந்து உங்கள் டாக்டர், நியர்பை டாக்டர், நீங்கள் குழந்தைங்க எங்கே நீங்கள் காமிக்கிறீங்களோ அது அந்த டாக்டர்கிட்ட கூட கேளுங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சோப்பை யூஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இன்னும் ஆனஸ்ட் ப்ராடக்ட் ரிவ்யூ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.